ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க இருப்பது சாட்சிகள் குற்றவியல் வழக்குகளில் தோன்றாமல் இருப்பது. யார் யார் இதற்கான விண்ணப்பங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் அட்டர்னி ஜெனரல் செய்ய முடியும். அது சில வேளை இது ரெண்டு இடத்தில் இருக்கிறது. அது ஒன்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹை கோர்ட்டாக, ரெண்டுக்குமே ஒரே ஏற்பாடு தான் செய்யப்படுகின்றது. ஆகவே நீதவான் நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்றம் ஹைகோர்ட் இவை சம்பந்தமாக தான் இந்த ஏற்பாடு செய்யப்படும். அவை அந்த நீதிமன்றங்கள் முன் சாட்சிகள் தோன்றாமல் இந்த ஆடியோ விஷுவல் லிங்கேஜ் மூலமாக இணைந்து கொள்வதுதான் இந்த சட்டத்தின் ஏற்பாடாக காணப்படுகிறது. இதற்கான விண்ணப்பத்தை அட்டர்னி ஜெனரல் செய்ய முடியும் அல்லது ஓஐசி, அதாவது போலீஸ் பொறுப்பதிகாரி செய்ய முடியும். அல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த நேஷனல் அத்தாரிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் விட்னஸஸ் என்று ஒரு அத்தாரிட்டி இருக்கின்றது. அந்த அத்தாரிட்டி கூட இதற்கு செய்ய முடியும். அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் கேட்க முடியும். தன்னுடைய சார்பில் இந்த சாட்சி வருகின்றார், இந்த சாட்சியை நேரடியாக வராமல் அவர் சாட்சி சொல்லுவதற்கு அனுமதிக்கிறதுக்கு அவர் விண்ணப்பம் செய்ய முடியும். அவர் சார்பாக சட்டத்தரணி செய்ய முடியும். அல்லாவிட்டால் நீதிமன்றமே தனது சொந்த பிரேரணை மூலமாக அவரை நீதிமன்றத்துக்கு வராது இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியே இருந்து கொண்டு சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதிக்க முடியும். ஆக இந்த இடத்தில் நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றம் தன சொந்த பிரேரணை, அதாவது தனிப்பட்ட முறையில் கேட்பது வேறு. இங்கே நீதிமன்றமே தன சொந்த பிரேரணை இந்த சாட்சியினுடைய சாட்சியம் பெற வேண்டி இருக்கிறது. அவர் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது உள்நாட்டில் இருக்கலாம், உள்நாட்டிலிருந்தும் வர முடியாத சந்தர்ப்பம் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு இடத்துக்கு குறிப்பிட்டு அந்த இடத்தில் இருந்து இந்த இணைப்பின் மூலமாக, அதாவது ஆடியோ விஷுவல் லிங்கேஜ் மூலமான ஒரு இணைப்பின் மூலமாக அதனை அவரை சாட்சியம் விசாரிக்கிறதுக்கான ஏற்பாட்டை தான் செய்கின்றது. இதற்கான விண்ணப்பம் செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றம் அதற்குரிய பணிப்புரையை வழங்கும். அந்த பணிப்புரையின் அடிப்படையில் நீதிமன்றம் அதான் நீதிமன்றம் என்று சொல்கிற போது இங்கே நீதவான் நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஹைகோர்ட் மேல் நீதிமன்றமாக இருக்கலாம். இவர்கள் நீதிமன்றம் முன் அதாவது இந்த இரண்டு நீதிமன்றம் வழக்கு தொடர்னர் அல்லது எதிர்த்தரப்பினரின் ஆட்சேபனை கேட்கணும். அதாவது முதலாவது, சாட்சிகள் வரவில்லை என்று சொன்னால் மறுதரப்பினருடைய ஆட்சேபனைகளை கேட்க வேண்டும். அதாவது இங்கே நாங்கள் குறிப்பிட போது குறிப்பாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தனது சார்பாக சாட்சி வராவிருக்கிறால் நிச்சயமாக வழக்கத்தொடனுடைய சம்மதம் அல்லது அவர் ஆட்சேபனை, சம்மதம் என்று சொல்லுகிற ஆட்சேபனைகள் இருந்தால் அதனை கேட்க வேண்டும். அதன் பின்னர் நீதிமன்றம் சில விடயங்களில் திருப்திப்பட வேண்டும். அது எவ்வாறு விடயங்கள் என்று சொன்னால், இந்த விண்ணப்பம் பற்றி மறு திறத்தவர்களுக்கு அறிவிக்கப்பட, அதாவது எல்லா வழக்கத்தொடர்னு சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் சட்டத்தண்டனை போன்றவர் எல்லோருக்கும் அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு என்பது நீதிமன்றம் திருப்திப்படுமாக இருந்தால், அடுத்ததாக இந்த இந்த இணைப்பு சரியாக வேலை செய்கிறது, அங்கே இணைப்பு இருக்கின்றது. அதாவது இந்த கட்புல செவிப்புல இணைப்பு ஒன்று உள்ளது, அதனை செய்ய முடியும் என்று திருப்திப்பட வேண்டும். அதன் மூலமாக சான்று தரப்படுவதை பார்க்கவும் கேட்கவும் முடியும் என்று நீதிமன்றம் திருப்திப்பட வேண்டும். மற்றும் அதன் மூலமாக விசாரணை செய்ய முடியும் என்று நீதிமன்றம் திருப்திப்பட வேண்டும். அடுத்ததாக எல்லா திறத்தவர்களுக்கும் இது நியாயமானதாக இருக்க வேண்டும் அல்லது நீதி நலனுக்கு இது தேவையானதாக இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்களை நீதிமன்றம் திருப்திப்படுமாக இருந்தால் இந்த டிரெக்ஷன்ஸ் நீதிமன்றம் டிரெக்ட் பண்ண முடியும். இவரை இந்த சாட்சி இணைப்பின் மூலமாக, அதாவது நீதிமன்றம் வராது சாட்சியம் கொடுக்க முடியும், சான்று கொடுக்க முடியும். அவை விண்ணப்பத்துடன் கூப்பிட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. சாட்சியை அடையாளம் காணுவதற்கான விவரங்களை விண்ணப்பத்துடனே, யார் சாட்சிகளில் வருகிறார், எங்கே இருக்கின்றார், அவருடைய பெயர், அமைவிடம், எந்த ரிமோட் பாயிண்ட், அது முக்கியமான இந்த ரிமோட் லொக்கேஷன் மேபி ஒரு பெரிய ஏரியா, கொழும்பிலும் சொல்ல போகிறேன், கொழும்பிலும் தான் நான் சொல்லுவேன். அந்த ரிமோட் பாயிண்ட் எது, இந்த வீட்டில் இந்த நம்பர்னு சொல்ல போகின்றேன், அல்ல இந்த ஏரியாவிலும் சொல்ல போகிறேன், இந்த இடத்துலையும் சொல்ல, அதை அந்த தொலைவு புள்ளியையும் குறிப்பிட வேண்டும். அத்துடன் சத்திய கடதாசி கொடுக்க வேண்டும். நான் தான் அந்த விட்னஸ், நான் தான் அந்த சான்றை கொடுக்க வருகின்றேன் என்பதை சத்திய கடதாசி மூலமாகவும் அங்கு கொடுக்க வேண்டும்.
ஆனால் சாட்சி சிறுவராக இருப்பாராக இருந்தால் நீதிமன்றம், குறிப்பாக அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாகலாம் ஹைகோர்ட்டாக திருத்திப்படி சத்திய கடதாசியை தேவைப்படுத்தாமல் விட முடியும். அவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள சாட்சி தொடர்பாக 2 விடயம் இருக்குது. ஒன்று இலங்கைக்கு வெளியே இருக்கிற சாட்சி, இலங்கைக்கு உள்ளே இருக்கிற சாட்சி. இலங்கைக்கு உள்ளே இருக்கிற சாட்சியை பொறுத்தவரை ஆணையாளரின் விவரங்களை கொடுப்போம். நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில், இப்போ நாங்கள் கொழும்பில் இருந்தோண்டு ஹம்பாந்தோட்டையில் உள்ள சாட்சி எடுக்க போகிறோம்னு சொன்னால் அங்கே ஒரு ஆணையாளரை நியமிக்க வேண்டும். அவரை கமிஷனர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அல்லாவிட்டால் அவர் பெரும்பாலும் ஒரு நீதிமன்றம் நியமிக்கிறாளாக இருக்கும். அதாவது ஆணையாளரை நாங்கள் அடையாளம் காண வேண்டும், சாட்சி தொடர்பான இவர் தான் ஆணையாளர்னு சொல்லி அவை விவரங்களையும் கொடுக்க வேண்டும். அவரை நீதிமன்றம் நியமிக்கும். அவ்வாறு செய்யவில்லைன்னு சொன்னால் நீதிமன்றமே நியமிக்கும். அவர் கட்டாயமாக ஒரு அட்டர்னி அட் லோவாக இருக்க வேண்டும் என்றும் சட்டத்திலே தேவைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் தொலைவு புள்ளியில், ரிமோட் பாயிண்ட். இங்கே யார் இருக்க போகிறார்? கோர்ட் பாயிண்டில் என்று சொன்னால் அங்கே இருப்பது தான் கோர்ட் ஆஃபீஸர். இது பெரும்பாலும் ரெஜிஸ்ட்ராராக இருக்கலாம், அல்லாவிட்டால் இது கோர்ட்டில் வேலை செய்கிற இன்னொரு அலுவலராக இருக்கலாம். இவர் கோர்ட் ஆஃபீஸராக இருப்பார். அரச நிறுவனமாக இருந்தால், ஒரு அரச நிறுவனத்தில் உள்ளவர் தான் சாட்சி சொல்ல போகிறார் என்றால் அவர் அரச நிறுவனத்தில் இருந்தபடி அதனை செய்ய முடியும். நீதிமன்றத்தை வர தேவையில்லை. அந்த நேரங்களில் அங்கே இருக்கிற அந்த நிர்வாக அலுவலர், சிரேஷ்ட சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆணையாளராக செயற்பட முடியும். அவர் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஒரு அட்டர்னி அட் லோ வேலை செய்வாராக இருந்தால் அவர் ஆணையாளராக செயற்பட முடியும். இலங்கைக்கு வெளியே என்று சொன்னால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுன்னு சொன்னால் ஹை கமிஷன் இருந்தால் ஹை கமிஷன்லேருந்து நாங்கள் பிடித்துக் கொள்ள முடியும். எவ்வாறுன்னு சொன்னால் அந்த டிப்ளோமேட்டிக் ஆஃபீஸரை நாங்கள் கேட்க முடியும், அனுப்ப முடியும். அதற்காக நாங்கள் அந்த டிப்ளோமேட்டிக் ஆஃபீஸர் என்று சொல்லுகிற போது அங்கே அந்த ஆணை கொடுக்கப்பட வேண்டும். அது உள்ளூர்லேயும் சரி வெளிநாட்டிலும் சரி இருக்கிற சாட்சிகளை பொறுத்தளவில் ஆணை ஒன்று இஷ்யூ பண்ணப்படும். அந்த ஆணைக்கு வாரண்ட் சொல்வார்கள். அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படுமா இருந்தால் அவர் அந்த ஆணைக்கு அமைவாக அவர் அதனை நியமிக்கப்பட முடியும். ஆணை மூலமாக நியமிக்கப்படுவார். அதன் பின்னர் அவருக்கு நீதிமன்றம் ஒன்றில் பதிவு தபாலில் அல்லது கூரியர் சர்வீஸ் அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக இந்த ஆணையாளருக்கான நியமனத்தை, அந்த ஆணையை பணிப்பின் பிரதி, அந்த டிரெக்ஷன் ஒன்று வழங்கப்பட்டிருக்கோம், அந்த டிரெக்ஷன் பிரதியுடன் அவருக்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் அவர் நியமிக்கப்படுகின்றார். நான் இலங்கைக்கு வெளியே நான் சொன்னது போலே அது கொடுக்குற போது டிப்ளோமேட்டிக் ஆஃபீஸர் அந்த ஹை கமிஷன் அல்லது எம்பசியில் வேலை செய்கிற, இலங்கை எம்பசி அங்கே இருக்கும், அந்த எம்பசியில் வேலை செய்கிறவர்கள் தான் அங்கே ஒரு ஆணையாளராக இருக்க போகின்றார். அதற்கு நேரே அனுப்பப்படுவது போக அதை விட இங்கே இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரி செக்ரட்டரிக்கு அவர் இந்த டிப்ளோமேட்டிக் ஆஃபீஸருக்கு அனுப்புவதற்காகவும் கொடுப்படும். ஒன்று நேரடியாக அனுப்பப்படும், மற்றது இங்கே ஃபாரின் மினிஸ்ட்ரி செக்ரட்டரிக்கு கொடுக்கப்படும், அவர் மூலமாக அனுப்பப்படும். ஆகவே இந்த ஆணையாளரையும் பொறுத்தளவில் அவர் கோர்ட் ஆஃபீஸர் பொறுத்தளவில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்துள்ள வேண்டும். அந்த சத்திய பிரமாணம் செய்கிற பிரதிகள் அவை முடிந்த பின்னர் அவற்றை இங்கே அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் பின்னர் ரிப்போர்ட்டுடன் சேர்த்து அதை அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தை பொறுத்தளவில் இந்த ஆணையாளர் மற்றும் கோர்ட் ஆஃபீஸர் திறத்தருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். தீயதி, அதாவது சில வேளைகளே ஃபாரின் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்து அங்கே இரவா பகலா என்று தெரியாது. ஆனபடினால் அங்கே உள்ள கமிஷனரும் இங்கே உள்ள கோர்ட் ஆஃபீஸரும் கலந்து ஆலோசித்து எந்த டைம் கோர்ட் டைமாக இருக்க வேண்டும், அதற்கேற்ற மாதிரி அதனை செய்ய முடியும். ஆனால் கோர்ட் டைமாக கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை என்றாலும் கோர்ட் டைமாக தான் பொதுவாக விரும்பப்படும். அடுத்தது சாட்சிக்கு அழைப்பானை அனுப்ப வேண்டும். அந்த அழைப்பானை சமன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த சமன்ஸ் அனுப்பப்பட்ட பின்னர் அவர் அந்த சமன்ஸின் சுழிப்பிட வேண்டும், அங்கே எப்போது வர வேண்டும். சமன்ஸ் எவ்வாறு அனுப்பணும் உங்களுக்கு கேள்வி வந்தால் அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்லேயே சாப்டர் 5 சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாவிட்டால் இந்த கூரியர் சர்வீஸாக இருக்கலாம், அல்ல எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலம் அனுப்பலாம் முடியும். அதே போல் இலங்கைக்கு வெளியே இருந்தால் கூரியர் சர்வீஸில் அனுப்ப முடியும், அல்லாவிட்டால் எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாகவும் அதை அனுப்பப்பட முடியும். ஆமாம், இந்த தொலைதூரத்திலிருந்து சாட்சிகளை கொடுக்கிற போது முக்கியமான விடயம், சாட்சிக்கு உதவுவதற்காக மொழி பிரச்சனை இருந்தால் டிரான்ஸ்லேட்டரை நியமிக்க முடியும், இன்டர்பிரிட்டர் நியமிக்க முடியும், எக்ஸ்பர்ட் ஒருவரை நியமிக்க முடியும், சில வேளை சைன் லாங்குவேஜ் ஒன்று எடியூகேட்டர் ஒருவரை நியமிக்க முடியும். அதன் மூலமாக அவை சாட்சிகள் விசாரணை செய்யப்பட முடியும்.
மற்ற தரத்தவர் அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் அறிய விரும்புவாராக இருந்தால் அவர் ஒரு ஒப்சர்வர் அவதானிப்பாளரை நியமிக்க முடியும். அதுக்கு நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்து அவரை நீதிமன்றம் அனுமதிக்கும். அடுத்ததாக இந்த ஆவணங்களை சிலவளை ஷேர் பண்ண வேண்டும். அங்கே வெளிநாட்டில் இருக்க முடியும் அல்ல வேறு இடத்திலும் அவர் தன்னுடைய ஆவணம் ஒன்றை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவணங்களை அவர் முன்வைக்க வேண்டும். அதற்கு ஏற்கனவே திறத்தவர் உடன்பட்டு கொண்டு அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். எவ்வாறு நாங்கள் இந்த ஆவணங்களை காட்ட போகிறோம், எவ்வாறு நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலே உடன்பட்டிருக்க வேண்டும். விசாரணை பொதுவாக வெளிப்படையானதாகவும் அட்டர்னி அட் லோ சட்டத்தின்கள் அதை பங்கு பெற்ற முடியும். ரிமோட் பாயிண்டை பொறுத்தளவில் ஆணையாளர் இருப்பார். ஆனால் சில வேளை ஐடி ஆஃபீஸர் கட்டாயம் தேவைப்படுவார். ஏனென்று சொன்னால் சில வேளை இன்டரப்ஷன் ஏற்படுமா இருந்தால் அங்கே உடனடியாக அதனை மீளமைத்துக் கொள்வதற்காக அந்த ஐடி ஆஃபீஸரை ஒருவரும் இருக்க முடியும். அதே போல் நான் ஏற்கனவே டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரிட்டர், எக்ஸ்பர்ட், எடியூகேட்டர் இவர்களும் அங்கே ப்ளஸ் ஒப்சர்வர் அவரும் அந்த ரிமோட் பாயிண்டில் இருக்க முடியும். வேறு அங்கே வர முடியாது. தற்செயலாக இவ்வாறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற போது இன்டரப்ஷன் ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு தெரியும் தானே, இன்டர்நெட் என்றாலே சில வேளைகளில் இன்டரப்ஷன் துண்டிக்கப்பட முடியும். அந்த நேரத்தில் அந்த சாட்சி ஏனையவர்களுடன் தொடர்பு படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதும் இந்த ஆணையாளனுடைய பொறுப்பாக இருக்கும். அதற்கிடையில் அவசரமாக இதனை மீளமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மீளமைக்கவே முடியாத ஒரு இன்டரப்ஷன் ஏற்பட்டிருந்தால் பின்போட முடியும். ஆனால் சாட்சிகளின் விசாரணைகளை அந்த இன்டரப்ஷன் பாதித்திருக்குமா இருந்தால் நீதிமன்றம் நேரடியான விசாரணைக்கு உத்தரவிட முடியும். அவை இந்த இன்டர்நெட் அந்த ஆடியோ விஷுவல் லிங்கேஜை விடுத்து நேரடியாக நீதிமன்றம் வந்து சாட்சி சொல்லும்படியும் சொல்வதற்கு சான்ஸ் உண்டு. அவ்வாறு இன்டரப்ஷன் அந்த சாட்சி சொல்வதை பாதித்திருக்குமா இருந்தால். மற்றவங்களுக்கு கேள்வி வரும், இந்த செலவுகளை யார் பொறுப்பேற்பது என்று. யார் விண்ணப்பம் செய்கிறாரோ அவர் தான் இந்த செலவுகளை பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் பொதுவாக அந்த வசதி நீதிமன்றத்தில் இருக்குமாக இருந்தால் அது அந்த தேவை ஏற்பட மாட்டார். அடுத்ததாக இந்த ரெக்கார்டிங் என்று வருகிற போது, இந்த சாட்சியம் சொல்கிற போது ரெக்கார்டிங் என்று ஒஃபிஷியல் ரெக்கார்டிங் செய்யப்படும். அது வேறு இடங்களிலும் அதை ரெக்கார்டிங் செய்யக்கூடாது. ஆகவே இந்த ஆணையாளர் அதனை உறுதிப்படுத்தணும். அங்கே அங்கே இருக்கிற ஆணையாளர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அங்கே ரிமோட் பாயிண்டில் எந்த ரெக்கார்டிங் செய்யப்படவில்லை என்று கோர்ட்டில் அது ரெக்கார்டிங் செய்யப்படும். விசாரணைகள் நடவடிக்கைகள் அந்த ஏனைய ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக செய்யப்பட வேண்டும். எனவே சாட்சிகள் என்று பார்க்கிற போது இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு சம்பவ ரீதியாக பார்க்கிற போது இப்போ ஹேபியஸ் ஓப்பஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்படுறது. இவ்வாறு ஃபைல் பண்ணப்படும் போது அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இன்குவாரிக்கு வருகின்றது. அவை சில வேளைகளில் இந்த சம்பவங்களை கண்டவர்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள், அவர்கள் சாட்சி சொல்ல முடியும். இங்கு வர தேவையில்லை. அங்கே இருந்து கொண்டே இந்த இணைப்பின் ஊடாக நீதிமன்றத்தில் சாட்சி உள்ளதற்கான வசதியை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. குற்றவியல் சட்டம், குற்றவியல் நடவடிக்கை முறை கோவைக்கான திருத்தம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இவைதான் முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. இத்துடன் இந்த வீடியோவை முடிவு கொண்டோம். நன்றி.